எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே மிக அழகாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்கள் நடக்கும்போது, மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கும்போது மட்டும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதல்ல, எல்லா சமயத்திலும் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கு ஒரு வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நாம் அநேகரிடத்தில் நாம் மிக அதிகமாக அன்பு காட்டினாலும் அவர்கள் நமக்கு திரும்ப அதே அளவிற்கு அன்பு காட்டாத போது நாம் அவைகளை குறித்து நாம் கஷ்டப்படாமல் அவைகளை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை அங்கு கூறுகிறார். கொரிந்து பட்டணத்தில் மேல் அத்தனை அதிகமாய் அன்பு வைத்து அவர்களுக்காக அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பட்டணத்தார் அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறாதபடிக்கு அவரை அவ்வளோ ஒன்றும் பொருட்டாக நினைக்கவில்லை. அப்படியாக ஒரு சூழ்நிலையில் அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் அநேகரிடத்தில் மிக அதிகமாக அன்பு காட்டுகிறோம், ஆனால் அவர்களோ அந்த அளவுக்கு நம்ம இடத்தில் அன்பு காட்டுவதில்லை. வேறு ஒருவரிடத்தில் அந்த அன்பை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துவோம். 2வதாக, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளே நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறது, நமக்கு ஏற்படுகிற எல்லா உபத்திரவங்களிலும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறது போலவே எப்பொழுதும் இருக்காது. ஏற்ற தாழ்வுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அந்த சூழல்களை நினைத்து நாம் வருத்தப்படாமல் நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது அதை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் எதை குறித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்களை குறித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். அநேகருக்கு சரீரத்திலே சில பலவீனமான காரியங்கள் இருக்கும், சரீர அவயவங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும், சரீரத்தில் உள்ளுக்குள்ளாக சில பிரச்சனைகள் இருக்கும். அவைகள் வரும்போது நாம் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம். எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக தானே வந்தேன், உமக்கு ஊழியம் செய்தேனே என்று சொல்லி நம்மை நாம் நொந்து கொள்கிறோம். ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பலவீனங்கள் வரும்போது தான் நம்மை போல பலவீனமாக இருக்கிறவர்களை குறித்து நாம் பரிதபித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அடுத்ததாக ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களை, சில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட அந்த நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.